லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்கவே முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்கவே முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லையே என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கும்போது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலிலே உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவருமே என் சீடராய் இருக்க முடியாது. இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றான். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றான். அன்பு இறை மக்களே, கோனிஷா போஜாஸ்யூ என்கிற பெயர் கொண்டவர்தான் நீங்களும் நானும் அறிந்த அன்னை தெரேசா. 1910 ஆகஸ்ட் மாதம் 26 பிறந்த இவர் அவருடைய 18வது வயசுலேயே கடவுளுக்கு ஏதோ ஒன்று செய்வேன்னு சொல்லி அழைப்பை ஏற்று ஒரு கன்னியாஸ்திரியாக அயர்லாந்தில் பயிற்சி பெற்று அவர் இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கே கல்கத்தா என்கிற ஒரு இடத்திலேயே லொரேத்தோ என்ற கன்னியாஸ்திரிகள் இல்லத்திலே அவர் தொடர்ந்து 18 வருடங்களுக்கு அவர் பணிவிடை செய்தார். 1946 9வது மாதம் 10 ஒரு நாள் கல்கத்தாவிலிருந்து டார்ஜிலிங்குக்கு செல்ல இருக்கின்ற ஒரு ட்ரெயினை ஏறுறதுக்கு நிற்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு சத்தம், எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு தாகமாக இருக்கிறது, யாராவது எனக்கு தண்ணி கொடுங்கன்னு ஒரு குருடர், ஒரு ஏழை பிச்சைக்காரர் அந்த ட்ரெயின் ஓரமாக நின்று கதற அழும் பொழுது அங்கும் இங்கும் போகின்றவர்கள் யாருமே கண்டு காணாத மாதிரி இருந்தார்கள். அதனை பார்த்த, அதனை கேட்ட அந்த தெரேசா கன்னியாஸ்திரி உள்ளுக்குள்ளேயே புலம்பினாள், யாருமே உதவி செய்யலையே, நானும் செய்யவில்லை என்றால் அது நல்லதல்ல, எனக்குள்ளே இருக்கின்ற ஆண்டவர் இயேசு எதனையோ சொல்லுகின்றார் என்று சொல்லி உடனே இறங்கி அவருக்கு தண்ணீரை கொடுத்தார். புறப்பட்ட ட்ரெயின் மறுபடியும் அவரால் அந்த இடத்திற்கு போக முடியாமல் அவருடைய கதையே அன்று மாறியது. அதே ட்ரெயின் ஸ்டேஷன் நின்று யோசிக்க ஆரம்பித்தாள். எனக்கு தாகமாக இருக்கின்ற 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை, சிலுவின் மேலே ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் தொடர்ந்து அவருடைய காதிலே கேட்க இருந்தது. மனதார் அதனை சிந்தித்து யோசித்து, ஆக இன்று என்னுடைய கன்னியாஸ்திரி என்ற அழைப்பின் வாழ்க்கையிலே இன்னும் ஒரு சிறிய அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றாரே என்று எண்ணி அதனை சிந்தித்து செயல்பட
அவர் ஆரம்பித்தார். ஆண்டவர் இயேசு இதே கன்னியாஸ்திரியை மறுபடியும் ஒரு சிறிய சபையை, அதாவது நல்ல கருணையின் காரியங்களை செய்யும் ஒரு குடும்பத்தை உருவாக்கி இன்னும் நிறைய பேரை நீர் கொண்டு வரணும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை கேட்டு ஜெபித்து அவர் இந்த கருணையின் ஒரு சபையை அவர் ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்திலும் ஆண்டவர் திவ்ய நற்கருணை ஆண்டவரை முழந்தாளிட்டு வணங்குவார். இது போக ஒரு நாள் முழுவதும் ஏழைகளோடு அவர் உறவு கொள்ளுவார். அவர்களுக்கு உண்டான பணிகளையும் செய்து வந்தார். ஒரு பக்கம் ஏழைகள், இன்னும் மிஞ்சி இருக்கிற நேரமெல்லாம் திவ்ய நற்கருணை ஆண்டவரோடு அன்னை தெரேசா உரையாடினார், உறவு கொண்டார். ஆகவே அன்னை தெரேசாவுடைய புனிதமான தெய்வீகமான அந்த வாழ்வு வந்ததே திவ்ய நற்கருணை ஆண்டவரிலே தான். நான் தாகமாக இருக்கின்றேன். 1997 9வது மாதம் 5ஆம் திகதி நாளை அவருடைய இறந்த நாள். அன்னை தெரேசா எழுந்த பொழுது அப்போ 594 இல்லங்கள், இந்த மாதிரி கருணை இல்லங்கள் இருந்தன. 123 நாடுகள் அங்கெல்லாம் இந்த மாதிரியான கன்னியாஸ்திரிகளுடைய இல்லத்திலே கன்னியாஸ்திரிகளையும் பணிவிட செய்பவர்களையும் நாம் பார்க்கலாம். 3800க்கு மேற்பட்ட இந்த மாதிரியான கன்னியாஸ்திரிகள், 380 குரு மாணவர்கள் மற்றும் ஒரு சில 15 ஃபாதர்ஸுங்களும் குருவானவர்களும், இன்னும் லட்சக்கணக்கான உலகம் பூராக இந்த அன்னை தெரேசா செய்து கொடுத்து போன இந்த பணியை, கருணையின் பணியை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்று வரை. அவர்கள் உள்ளத்திலும் நான் தாகமாக இருக்கின்றேன் என்ற ஒளி ஒலித்து கொண்டே இருக்கின்றது. இறை மக்களே, இன்று நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்க செயல்பட வந்திருக்கின்றோம். அதுதான் அன்னை தெரேசாவுக்கு ஏற்பட்ட அதே அழைப்பை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய பார்க்கின்றோம், சிந்தித்து செயல்பட பார்க்கின்றோம். அதுதான் நற்செய்தியின் அழைப்பு. ஒவ்வொரு வாரமும் நற்செய்தியை நாம் கேட்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய இதே குரல் நற்செய்தியிலேயே இருக்கும் பொழுது அதனை கேட்கின்ற நான், எனது மனது ஆற உள்ளே எந்த மாதிரியான கொந்தளிப்பு, எந்த மாதிரியான ஒரு தொந்தரவு ஏற்படுகின்றது. அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையிலே 1946 ஆண்டிலே 9வது மாதம் 10ஆம் திகதி இந்த தொந்தரவு ஆரம்பித்தது. தாகமா இருக்கின்றேன் என்ற வார்த்தை ஒலிக்க அதே ட்ரெயின் ஓரமாக நின்று இருக்கின்ற கன்னியாஸ்திரிக்கு தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார் ஆண்டவர். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதே தொந்தரவு வரவில்லை என்று சொன்னாக்கா அது நற்செய்தி அல்ல. ஆகவே போப்பாண்டவர் புனித பவுல் போப்பாண்டவர் 6ஆம் போப்பாண்டவர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு நற்செய்தியும் மனிதர்களுடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே, இதயத்திலே, காதுகளிலே தொந்தரவு கொடுக்க வேண்டுமாம். தொந்தரவு இல்லை என்று சொன்னாக்க அது நற்செய்தி அல்ல. ஆகவே இயேசு ஒவ்வொருவரையும் தூண்ட வருகின்றார், உன்னுடைய வாழ்க்கையிலே தொந்தரவு செய்ய வருகின்றார், எதனையோ செய்ய உன்னை அழைக்கின்றார். இன்று ஒரு சில கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். காரணம், இன்று இந்த நற்செய்தி லூக்கா அதிலே சீடத்துவத்தை பற்றி கூறுகின்றார். எது உண்மையான சீடத்துவம், யார் உண்மையான சீடன் என்று அழைக்கின்றார். ஆகவே இன்று நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி, கடவுளை என்னுடைய வாழ்க்கையில முதலிடத்தில் வைக்கின்றேனா? என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பருக்கு மேல நான் ஆசைப்படும் ஒவ்வொரு விஷயத்தின் மேல அதிகமாக கடவுளை நான் வைத்திருக்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் அவருக்காக என்னுடைய சிலுவையை சுமக்கின்றேனா?
அல்லது என்னிடம் இருக்கின்ற பணம், காசு, பொருள், இப்படி உலகளாவிய விஷயத்தில் என்னுடைய கவனத்தை செலுத்துகின்றேனா? நான் வெறும் இயேசுவுடைய சீடனாக தான் இருக்கேன்னா, சீடனாக்கா பின்னாடியே போகிறது. அப்படி இருந்தால் ரொம்ப ஈஸின்றாங்க. சீடன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாம். அப்படின்னா கஷ்டமானது எது? குறுகிய பாதை எது? குறுகிய நுழைவாயில் எது? அவன்தான் உண்மையான சீடன். உண்மையான சீடனுடைய இடத்துல 3 விஷயங்கள் தென்படுமா. அது கடமை, 2வது அர்ப்பணம், 3வது உண்மையான முடிவு, முழுமையான முடிவு. அன்னை தெரேசாவுடைய அந்த வாழ்க்கையிலே அழைப்புக்குள்ளேயே இன்னொரு அழைப்பை கண்டுபிடித்த அவள் அன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே, பணியிலே கடமை, அர்ப்பணம், முழுமையான முடிவோடு இறுதி மூச்சு வரை இருந்தாங்க. அதற்கு காரணமே அந்த திவ்ய நற்கருணையின் ஆண்டவர். இறை மக்களே, என்று நீங்களும் நானும் பல விஷயங்களை சொல்லி சிந்திக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் இங்கு உங்களை அழைக்கின்றேன். அதுதான் எந்த மாதிரியான சீடத்துவத்தை நான் அறிந்திருக்கின்றேன். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இதே லூக்கா ஒரு விஷயத்தை சிந்திக்க அழைக்கின்றார். எதிர் கலாச்சார சாட்சியம். அதாவது நீச்சல் அடிச்சுட்டு இப்படி போவாங்க. எதிர் நீச்சல் சொன்னாக்கா வருகிற தண்ணிக்கு இப்படி பின்னாடி போகாம, தண்ணி இப்படி வரும்பொழுது நீ தண்ணிக்கு எதிராக எதிர் நீச்சல் போடுறது ரொம்ப கஷ்டம். அதை செய்ய சொல்றாங்க. நற்செய்தி எதிர் நீச்சல் போட சொல்லுது. எதிர் கலாச்சாரம் சொன்னாக்கா இன்றைய உலகத்தில் கலாச்சாரம் இதை சொல்லுது, உலகம் இதை சொல்லுது. அதை கேட்டு சும்மா பின்னாடியே போகாம அதற்கு எதிராக நீர் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். இது செய்யறது ரொம்ப ரொம்ப கடினம், கஷ்டம். ஆகவே இந்த கட்டடத்தை கட்டுறது கஷ்டம், அந்த போருக்கு போவது கஷ்டம். கஷ்டமான 2 கதைகளை ஒரு உதாரணத்தை லூக்கா எடுத்து எழுதுகின்றார். அதுக்கு நிறைய பிளான் பண்ணணும். அன்னை தெரேசா ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணை முன்னாடி முழந்தாளிட்டு இந்த பிளானிங்கை தான் செஞ்சாங்க போல. ஆகவே தான் அவங்களுடைய கட்டடம், அவங்களுடைய போர் இறுதி வரைக்கும் ஆண்டவருடைய திட்டத்திலே, பலத்திலே நிலைச்சு நின்றுச்சு. இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே போகுது. இறை மக்களே, எதிர் கலாச்சார சாட்சியம் என்றால் என்ன? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே. நற்செய்தி சொல்லுகின்ற பாதையை நம்ம உலகத்தில் வந்து வாழும் பொழுது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உடைந்து விடாமல், நகர்ந்து விடாமல் நீ தொடர்ந்து உண்மையாக, பயபக்தியோடு, உறுதியாக இருப்பதுதான் நற்செய்தியின் அழைப்பு. உதாரணத்துக்கு ஒருவன் ஒரு டாக்டராகவோ லாயராகவோ இருக்கான்னு சொன்னாக்கா, அவன் இடத்துல ஒரு அழைப்பு வந்தாக்கா பயப்படாமல் அவன் குருவானவராக போகிறான் பாருங்க. அதுதான் எதிர் கலாச்சார சாட்சியம். இன்னைக்கு பணத்தை நிறைய சம்பாதிக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான் பாருங்க. அதுதான் எதிர் கலாச்சார சாட்சியம். 2வது, கல்யாணமே பண்ணாமல் ஒரு புள்ள மாசமாயிருச்சுன்னு வச்சுக்குவோமே, உலகம் என்ன சொல்லும்? அதை கலைச்சிரு, வேண்டாம், நீ இன்னும் யங்காக இருக்கிறேன்னு. ஆனால் நற்செய்தியின் அழைப்பை ஏற்று உறுதியாக இறுதி வரைக்கும் நின்று அபார்ஷனு கூடாது என்று சொல்லி வாழ்ந்து காட்டுறா பாருங்க. அதுதான் எதிர் கலாச்சார சாட்சியம். எதுக்கு லாய்க்கே இல்லாத ஒரு கணவனாக இருக்கலாம், குடி, போதை, அடி, வெறி எல்லாம் இருக்கலாம். இறுதி வரைக்கும் பிரிஞ்சிருந்தாலும் வேண்டாம், டைவர்ஸ் என்ற விஷயமே இல்லை அப்படின்னு நினைச்சு உறுதி மனம் கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. எதையும் தாங்கி கொள்ளும் மனம், அது எதிர் கலாச்சார சாட்சியம். ஒரு இடத்துல அநீதி நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்கும் பொழுது உனக்கு வேலை போயிடும், அல்லது நீ கெட்டவன் ஆயிடுவ. பொருட்படுத்தாம பயப்படாம நின்று சொல்ற பத்தியா,
அது எதிர் கலாச்சார சாட்சியம். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை வித்தியாசமாக பிறந்துருச்சுன்னு சொல்லலாம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையோட போராடணும், ஏன்னா அந்த பிள்ளை இப்படி பிறந்துச்சுன்ட்டுன்னு. ஆனால் இருந்தும் அப்பா அம்மாவும் சேர்ந்து அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு வராங்க பாருங்க, அது எதிர் கலாச்சார சாட்சியம், நற்செய்திக்கு சாட்சியம். இப்படி அன்னை தெரேசா பாருங்க, சொந்த ஏன் வீண் பொல்லாப்பு தேவையா இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே ஒரு அழைப்பு சொல்லும் பொழுது பயப்படாம விட்டு விட்டு போய் இன்னொரு சபையை ஆரம்பிச்சாங்க ஆண்டவருக்காக, கருணையின் சபை. அது எதிர் கலாச்சார சாட்சியம். ஒவ்வொரு குடும்பஸ்தன், கணவனும் மனைவியும் குடும்பத்துக்காக பாடுபட்டு நல்ல உறவு கொண்டு வர உணவு சமைச்சு ஒன்னா உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க, ஒன்னா சாப்பிட்றாங்க பாருங்க. இன்றைய உலகிலும் அப்படி நடக்குதுன்னு சொன்னாக்கா அது எதிர் கலாச்சார சாட்சியம். ஆகவே இறை மக்களே, திருச்சபை உங்களையும் என்னையும் அழைக்கின்றது. இதே எதிர் கலாச்சார சாட்சியம் பகர எவ்வாறு நான் குரல் கொடுக்க போகின்றேன், எவ்வாறு இதனை செய்து முடிக்கப் போகின்றேன் என்பதனை நாம் சிந்தித்து செயல்படுவோம். உண்மையான சாட்சி. அன்னை தெரேசா இறந்த பொழுது உலகமே தேடி போணுச்சு. உலகத்தில் எல்லா தலைவர்களும் வந்தாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு கொந்தளிப்பு, ஏதோ கொஞ்சம் தொந்தரவு. என்ன தொந்தரவு? எப்படிரா இவங்க மாதிரி என்னால் வாழ முடியும்? எதிர் கலாச்சாரத்தை உலகத்தை எதிர்த்து எப்படி வாழ்றது, எப்படி சாட்சியம் பகர்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதே நம்முடைய மனதில் என்று நடக்கணும். ஆகவே கண்களை மூடு, சிறிது நேரம் ஜெபிப்போம், நம்மையே நாம் கேட்டுக்கொள்வோம். இதே போல சும்மா வெறும் சீடனாக இருக்காமல் உண்மையான உன்னதமான கடமை, அர்ப்பணம், உண்மையான முடிவுள்ள சீடனாக நான் மாறிட, இயேசுவின் சீடனாக நான் மாறிட எனக்குள்ளே இந்த மாதிரியான தொந்தரவுகளை நான் கேட்கின்றேனா? எந்த மாதிரியான அர்ப்பணத்தை நான் செய்ய வேண்டும்? எந்த மாதிரியான மாற்றங்களை எனக்குள்ளே நான் கொண்டு வர வேண்டும் என்பதனை கேட்டு சிந்திப்போம், நாம் செயல்படுவோம். அன்பு இயேசுவே, இது அன்னை தெரேசாவுடைய அன்பு காணிக்கை, அன்பின் ஜெபம். அன்பு இயேசுவே, உம்முடைய அன்பின் வாசனையை நான் எங்கும் வீசிட வேண்டும். உம்முடைய ஆவியும் வாழ்வும் என்னை நிரப்பிடுக. என்னுடைய உடல், பொருள், ஆன்மா அனைத்துமே உம்மை வெளிப்படுத்தட்டும். என்னில் எரியும் அன்பின் ஒளி மூலம் பிறர் உம்மை அறிந்து கொள்வார்களாக. நான் என்னுடைய சொல், சிந்தனை, மனம், செய்கை மூலம் ஒவ்வொரு நாளும் உன்னையே பறைசாற்ற வேண்டும். எனக்கு உதவி அருளும். ஆமேன்.